நீங்க இங்க வேணாங்க, தென் மாநிலங்களுக்கு வந்துருங்க, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல வந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க அங்க வந்துருங்கன்னும் போது அவர் தந்தை சொல்லி இருக்கிறார். அங்க எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இங்கே நான் இந்த இளைஞர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு என்னுடைய மகன் ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அதனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம். அவன் வெளியே வந்தாலும் இந்த சமூகத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருப்போம் என்று சொல்கிறார். ஜெயிலுக்கு போக வேணாம், சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதையாவது நம்ம நேரத்தை ஒதுக்கி படிக்கணுமா இல்லையா, தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சமுதாயத்தில் இந்த இந்தியாவில் முஸ்லீம்கள்னா யாரு, முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன, முஸ்லீம்களுக்கு என்ன செய்யறோம், முஸ்லீம்களை ஏன் அடிக்கிறான், முஸ்லீம்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம நாளைக்கு ஒரு அதிகாரத்தில் போய் இருந்தா நாம என்ன பிரச்சனையை சந்திப்போம்? இதையெல்லாம் ஒரு நேரத்தில் நம்ம யோசிக்கணுமா கூடாதா? நீ பெண்கள் களத்திற்கு வருகிறார்கள். அப்ரீன் பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சிஏஏ போராட்டத்திற்காக களத்திற்கு வருகிறாள். அவளுடைய வீடு இடிக்கப்படுகிறது. அவரிடத்தில் கேட்கிறார்கள், உன்னுடைய வீடு இடிக்கப்பட்டு விட்டது, அடுத்து உன்னுடைய நிலை என்ன என்று சொன்னால், என்னுடைய ஜனநாயக போராட்டம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டத்துடைய சார்பாக இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே இந்தியாவுடைய இஸ்லாமியுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ற தலைப்பிலே என்னை உரை நிகழ்த்த சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக வேற சமுதாய மக்கள் கிட்ட அதை சொன்னால் பரவாயில்ல, நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே இந்த தலைப்புகளை நாம் பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இன்னைக்கு என்ன நடக்கிறது என்பதை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்திகளை கூட தெரியாமல் இஸ்லாமிய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவரை கோயிலில் அறிவிப்பு செய்து அந்த ஊரில் உள்ள மக்களை எல்லாம் திரட்டி அடித்து கொலை செய்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அவர் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்பதற்காக அடித்து கொலை செய்ததாக செய்திகள் பரவுகிறது. அவர் ஒரு இராணுவ அதிகாரியுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர். இந்த நாட்டிலே மாட்டு இறைச்சி சாப்பிடுவது அப்படி என்ன ஒரு பெரும் குற்றம் என்ற கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வைத்திருந்தது மாட்டு இறைச்சி இல்லை, ஆட்டிறைச்சி என்று சொல்லி பின்னாடி தகவல் வருது. அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஜுனைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன் பெருநாளுக்கு ஆடை எடுப்பதற்காக டெல்லி செல்கின்ற போது வண்டியில் வைத்து அவனை அடித்து துன்புறுத்தி அவன் கொலை செய்யப்படுகிறான். குரானை மனனம் செய்த ஆஃபில் பட்டம் பெற்றவன் ஜுனைத். இப்படி இந்தியாவில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பசுமாட்டின் பெயரால் முஸ்லிம்கள் அடித்து கொலை செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. அதிகாரத்தை கையில் எடுக்கின்றார்கள், சட்டத்தை கையில் எடுக்கின்றார்கள், அவர்களே அடிக்கிறார்கள், அவர்களே கொலை செய்கிறார்கள். தொடர்ச்சியான சம்பவங்கள்லாம் இந்த நாட்டில் நடக்கிறது. இஸ்லாமியர்களுடைய உணவுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஹலால் இறைச்சி சம்பந்தமாக நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. உடையுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜாப் சம்பந்தமாக கர்நாடகாவிலே 21,000 மாணவிகள் தேர்வு எழுத முடியாத நிலை இருக்கிறது. இருப்பிடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. புல்டோசர் அரசியலை பயன்படுத்தி இந்தியாவிலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. உணவு, உடை, இருப்பிடம் என்பது ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம், அவசியம். இதில் கூட கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வழிபாட்டு தலங்கள் மீதும் கூட கை வைக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது, இவங்க அரபு நாட்டு இறக்குமதி என்ற ஒரு சித்தாந்தத்தை RSS இங்கே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நமக்கு எந்த பேச்சு வருதுன்னாக்கா, நீ எதனாலும் நீ பாகிஸ்தானுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு போயிருனாக்கா நம்ம போக முடியுமா? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஈஸியாக போயிட முடியுமா? இங்கேருந்து நம்ம பாகிஸ்தான் போனோம்னா எப்படி போகணும்? அந்த நாட்டில் விசா வாங்கணும், அந்த நாட்டுடைய அனுமதி வாங்கணும், அப்புறம் தான் அங்கே போகணும். அங்கே போனாலும் நம்ம அங்கே தங்க முடியுமா? நாள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், நீ கிளம்புப்பான்னு அனுப்பி விட்டுருவான். அப்போ நம்மளை பாகிஸ்தான்காரன்னு சொல்கிறாங்களே, அவங்க யார்? அவங்க இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்களா, நாம் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்களான்றது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின். முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் முக்கியமாக இந்த நாட்டை உருவாக்கியவர்கள். இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்னால் இந்திய தேசமே இல்லை என்று நீங்கள் ஒற்றை வரியில் பதில் சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த பகுதிகள், ஆஸ்திரிய முகலாய மன்னர் அவுரங்கசீப், அவர் தான் கடைசி முகலாய மன்னர். காபூலில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர். அந்த ஆட்சியின் கீழே பங்களாதேஷும் இருந்தது, பாகிஸ்தானும் இருந்தது. ஒரு கொடையின் கீழ் இந்த இந்திய தேசத்தை கொண்டு வந்தவர்கள் முஸ்லிம் மன்னர்கள். முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இருக்கிறது. முஸ்லீமை நீ வெளியே போன்னு ஒருத்தன் சொல்றானா அவனுக்கு தான் உரிமை இல்லையே தவிர இந்த நாட்டின் பூர்வ குடிகள் நம்ம அரபு நாட்டிலேருந்து வந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லோருமே இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள்.
இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து அதை புரிந்து கொண்டு அதில் உள்ள நல்ல நிலைகளை விளங்கி கொண்டு முஸ்லீமா மாறிட்டாங்க. நீங்க ஒரு 5 ஜெனரேஷன் 6 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு மதத்தில் இருந்திருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் முஸ்லீம்களா கன்வெர்ட் ஆகுறாங்க. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் என்பது மக்களுக்கு பிடிக்குது. அதில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, சகோதரத்துவமாக இருக்கிறாங்க, ஒரே நிலையில் நின்று எல்லோரும் தொழுகிறார்கள், அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையிலையும் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையின் அடிப்படையிலையும் முஸ்லீம்களாக மாறுறாங்க. அப்போ நம்ம நம்ம இந்தியர்களா இல்லையா? இப்போ இந்தியர்களாகத்தான் நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம். நம்ம பாகிஸ்தானுக்கு போக சொன்னால் யாருமே போகக்கூடாது, போகிறதுக்கு உரிமை கிடையாது, நீ சொல்கிறதுக்கு உரிமை இல்லை என்பதை நம்ம சொல்லிடணும். ரிஷி சுனக் லண்டன் பிரைம் மினிஸ்டர் இருந்தவர், எந்தையோ ஒரு நாட்டில் பிறந்து எந்த நாட்டிலேயே வளர ரிஷி சுனக்கு இந்தியனா. கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. கமலா ஹாரிஸ் யார்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அவங்க அம்மா கூட தமிழ்நாட்டில் பிறக்கல. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இந்தியா தமிழர் என்பதனால் இந்தியர் என்று அடையாளம் காணப்படுறாங்க. எங்கேயோ பிறந்திருக்கிறாங்க, இந்தியாவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது, இந்த தேசத்தில் கூட பிறக்கவில்லை. ஆனால் இந்த தேசத்தில் பிறந்து இந்த தேசத்தில் வளர்ந்து இந்த தேசத்தை உருவாக்கிய முஸ்லீம்களை என்ன சொல்றான் இன்னைக்கு? நீ இந்தியர் கிடையாது, நீ பாகிஸ்தானுக்கு போன்றான். அவன் சொல்றதுக்கு அவனுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? இந்தியா என்பதை அவுரங்கசீப் ஆட்சி செய்தார். அதற்கு முன்னால நீங்க ஆரம்ப வரலாறுகளை போய் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியான்றது ஒரு நாடு கிடையாது, சின்ன சின்ன குட்டி 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 நாடு. புரிந்து கொள்ளணும்னு சொன்னா மதுரை ஒரு நாடு, புதுக்கோட்டை ஒரு நாடு, கன்னியாகுமரி ஒரு நாடு, நெல்லை மாவட்டம் ஒரு நாடு, சென்னை மாகாணம் ஒரு நாடு, எல்லாமே தனித்தனி நாடுகளாக இருந்தது. இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தவர்கள் முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் தான். இவங்க தான் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு அண்டர்ல கீழே கொண்டு வரக்கூடிய வேலையை செஞ்சவங்க. இதில் அதிகமான வேலையை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் தான் இதை ஒரு நாடாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை செஞ்சாங்க. இது முக்கியமான விஷயம். இந்த நாட்டுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை உருவாக்கினாங்கன்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் ஒன்று சட்டங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு இந்தியாவுடைய சட்டம். இதில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய அரபி பாரசீக மொழியுடைய நடைமுறை இன்று வரைக்கும் இருக்கிறது. வக்கீல் என்ற வார்த்தை இன்று வரைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். இது முகலாயர்கள் விட்டு சென்றது. வாய்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது முகலாயர்கள் விட்டு சென்றது. வாய்தா என்று சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்கை ஒத்தி வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த வாய்தா முடிஞ்சு அடுத்த வாய்தாக்கு வாங்கன்னு சொல்றாங்கல்ல, இன்று வரைக்கும் நடைமுறை இருக்கிறது. அதாலத், அதாலத்துனாக்கா நீதிமன்றத்துடைய இன்னொரு வார்த்தை, அதுவும் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. ஜாமீன், ஹுக்குமத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. ஃபைசல், எல்லாத்தையும் ஃபைசல் பண்ணுங்கன்றாங்கல்ல, இந்த ஃபைசல் என்று சொல்லக்கூடிய அரபு வார்த்தை, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுங்கப்பா அப்படின்ற அந்த வார்த்தை இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. இனாம் அப்படின்னு சொல்லி இந்த பரிசு நிலங்களை எல்லாம் இனாமாக கொடுக்கறது, அன்பளிப்பாக கொடுக்கறதுன்ற அந்த வார்த்தை இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. முன்சீப்பு, தகசீலு, கசூரு, அர்ஜி, முஜ்ரா, நவாபு, காஜி, ஷரியத்து, ஃபத்வா, வக்ஃபு, சுபா, ஜாகிரு, பர்வானான்னு சொல்லி நிறைய இன்றும் அந்த நடைமுறையில் அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இது இந்தியாவில் நில அளவு முறை, சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தவர்கள் முஸ்லீம்கள். இந்தியாவில் நமக்கு என்ன பங்குன்றதை நம்ம முதல்ல புரியணும். வீர் சாவர்கர் அப்படின்றவங்க ஆர்எஸ்எஸ் உருவாக்கின ஆளில் முக்கியமான ஒரு ஆள். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், எரிமலை என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். புத்தகத்துடைய பேர். அதில் இந்த சுதந்திர போராட்டம் சம்பந்தமாக எழுதுகிறார். யார் இன்று நம்மை இந்தியாவிலிருந்து நம்மளை அந்நியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த சித்தாந்தத்தை உருவாக்கியவரே வீர் சவார்கர் தான். அவர் எழுதும்போது தன்னுடைய புத்தகத்தில் சொல்கின்றார், நீங்க அந்த எரிமலை என்ற புத்தகத்தை எடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவுடைய விடுதலைக்காக ஏராளமான முஸ்லிம்கள் போராடி இருக்கிறார்கள், பாடுபட்டு இருக்கிறார்கள். பக்கீர்கள் வேடம் அணிந்து தெரு தெருவாக வீதி வீதியாக போய் சுதந்திர வேட்கையை பிரச்சாரம் செய்தவர்களே முஸ்லிம்கள் தான் என்று ஆர்எஸ்எஸ் உருவாக்கின அவர் சொல்றாரு. இந்தியாவில் இந்த சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்கள் தான் முக்கியமான பங்கு என்று சொல்லி. அதே மாதிரி இல்லஸ்ட்ரேட் வீக்கிலுடைய ஆசிரியராக இருந்த குஷ்வந்த் சிங் அவர் சொல்லும்போது சொல்றாரு, தங்களுடைய சதவீதத்தை விட அதிகமாக சுதந்திர போராட்டத்தில் களத்தில் நின்றவர்கள் முஸ்லீம்கள். இந்தியாவில் இன்று முஸ்லீம்கள் 20% இருக்கிறோம் என்று சொன்னால் போராட்ட களம் என்று வருகின்ற போது 50%, அதாவது 20% ஒரு 100 பேர் வராங்கன்னா 20 முஸ்லீம் இருந்தாலே நம்ம பர்சன்டேஜுக்கு நம்முடைய பங்களிப்பை செய்து விட்டோம் என்ற அர்த்தம் வந்துடும். ஆனால் 20 பேர் இல்லாமல் 50 பேர், 60 பேர், 70 பேர் என்று தங்களுடைய பங்களிப்பை எல்லா சுதந்திர போராட்ட களங்களிலும் செய்தவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம்.
இன்னொன்று சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் அமாரா, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பாட்டை? உலக நாடுகளிலேயே சிறந்த நாடு எங்கள் இந்திய நாடு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு சுதந்திர வேட்கையை ஊட்டிய ஒரு பாடல். இந்த பாடலை எழுதினவர் யார் தெரியுமா? இக்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய கவிஞர் தான் இந்த பாடலை உருவாக்கி இந்தியா என்பது எங்கள் நாடு, உலக நாடுகள்லேயே எங்கள் நாடு தாண்டா சிறந்தது என்ற அந்த சுதந்திர வேட்கையை அவர் ஊட்டி இருக்கிறார். அது மாதிரி இந்தியாவோட போராட்டங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. மன்னர்களில் ஆரம்பித்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நடந்த சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கிறது. அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு இந்த நாட்டுடைய தேசத்துடைய பிரதமராக இருந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த தேசத்திற்கு சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் தான் இந்த தேசத்தை பாதுகாத்தவர்கள் என்று சொல்கின்றார். ராஜீவ்காந்தி பகதூர் ஷாவுடைய கல்லறையில போய் எழுதி வைக்கிறார். என்ன எழுதி வைக்கிறாரு? சுதந்திர காற்றை இதை நாங்கள் சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான் என்று பகதூர் ஷா கல்லறையில போய் எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறார். என்ன பண்ணார் பகதூர் ஷா? என்ன பண்ணாரு? பகதூர் ஷா முகலாய மன்னருடைய கடைசி நிலையில இருந்தவங்க பகதூர் ஷா. அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக போராடுகின்ற போது பகதூர் ஷாவுடைய 2 பிள்ளைகளை வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா கொலை செய்து ஒரு தட்டுல தலையை வைத்து கொண்டு எடுத்துட்டு பகதூர் ஷா கிட்ட உனக்கு பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து தராங்க. தரும்போது பகதூர் ஷா அழுவாருன்னு பாக்குறாங்க, அழுவாம நிக்கிறார். அப்ப கேட்கிறான் வெள்ளைக்காரன், என்னங்க இப்படி உங்க பிள்ளைகளை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் போது நாங்கள் அழக்கூடியவர்கள் இல்லை என்று சொல்லி பகதூர் ஷா பதில் சொன்னதெல்லாம் வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். இப்படி வீரமாக நின்று இந்த தேசத்திற்காக போராடியவர்களாக முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பேசிக் அடிப்படையில் இருந்தது அட்லி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து பிரதமர் கிரிப்ஸ் குழுவை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவில் நம்ம இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுத்துடலான்னு. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட 3 பேருமே முஸ்லிம்கள். அதாவது அடிப்படையிலேயே இஸ்லாமியர்கள் தான், முஸ்லிம்கள் தான் இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டவர்கள். 3 பேர் போய் அட்லி குழுவில் பேசினாங்க. அதில் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளராக இருந்த அப்துல் கலாம் ஆசாத், 2வதாக முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருந்த ஜின்னா. 2 பேர் யாரு? அப்துல் கலாம் ஆசாத்தும் ஜின்னா, 2 பேருமே முஸ்லீம். 3வது ஒரு ஆள் போனாரு, 542 சமஸ்தானங்கள் சார்பாக பீகாருடைய நவாப், அவரும் முஸ்லீம். 3 முஸ்லீம்கள் தான் போய் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு கிரிப்ஸ் குழுவில் முதலாக போய் நின்று பேசியவர்கள் என்பதை நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம். இந்தியாவுடைய விடுதலைக்கு எந்த பக்கத்திலிருந்து நம்ம திரும்பி பார்த்தாலும் மன்னர்களாக இருந்தாலும் முஸ்லீம்கள் தான் பாடுபட்டார்கள். பேச்சுவார்த்தை வந்ததும் முஸ்லீம்களாகத்தான் இருந்தாங்க. பொருளாதாரம் கொடுத்தது. 2 போராட்டம் நடந்ததா சுதந்திர போராட்டம்? ஒன்று அகிம்சை வழி, இன்னொன்று ஆயுதம் தாங்கிய போராட்டம். 2 போராட்டம் நடந்துச்சு. அகிம்சை வழி போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் காந்தி, ஆயுத வழி போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இவங்க 2 பேர் தான் கடைசி காலகட்டங்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினவங்க. இதுல ஒரு பக்கம் காந்தி வரலாறு எடுத்து என்று சொன்னால் அவருக்கு சப்போர்ட் பண்ணதே முஸ்லிம்கள் தான். 2 அலி சகோதரர்கள் இருந்தாங்கல்ல, சவுகத் அலி, முகமது அலி, 2 சகோதரர்களும் தான் எனக்கு என்ன பேக் சொல்லி காந்தி நிற்கிறேன் என்று நம்ம சொல்லல, காந்தி சொல்கிறார். சப்போர்ட்டாக பின்னால நின்று பலமாக நின்றவர்கள் முஸ்லிம்கள். இதை நம்ம புரியணும். அகிம்சை வழி போராட்டத்தை நாம் எடுத்து பார்த்தால் கூட முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க. சரி, காந்தி ஒரு போராட்டம் பண்றாருல, அப்போ சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் அதற்கு செலவாகும். காந்தி யார்கிட்ட போய் பொருளாதாரம் வாங்கினார்? முஸ்லீம்கள் கிட்ட தான் வாங்கினார். வாங்கிட்டு அவர் சொல்லவும் செய்தார். வராரு காங்கிரஸ்ல ஒரு வசூல் பண்ண போகும்போது காஜா மியான் சாஹிப், திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியை ஆரம்பித்து வைத்த நிறுவனர் காஜா மியான் சாஹிப், அவங்க என்ன பண்றாங்க, காந்தி வரும்போது இந்த மாதிரி எங்களுக்கு போராட்டத்துக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, காந்தி கேட்கும்போது ஒரு செக் ஒன்று கையில் கொடுக்குறாரு. காந்தி செக்கை வாங்கி பார்க்குறாரு, செக்கில் எந்த அமௌண்ட்டுமே இல்லை. அமௌண்ட் எதுவுமே இல்லையே, என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது காஜா மியான் சாஹிப் சொல்லியிருக்கிறாரு, எவ்வளோ வேணுமோ நீங்களே எழுதிக்கிங்க, 100, 200, 1000, 10,000 என்ன வேணுமோ நீங்கள் எழுதிக்கிங்க. அந்த காலத்தில், இப்போ இல்லை. நாங்களாம் வேலைக்கு போகும்போது 100 ரூபாய் பெருந்தொகையாக இருந்தது, இன்னைக்கு 100 ரூபாய் அற்ப காசாக மாறிடுச்சு. அப்போ அந்த காலத்தில் நாம் போய் பார்த்தோம், டாடா பிர்லா கூட எனக்கு தரலன்னு சொல்லி காந்தி சொல்லியிருக்கிறார். இந்துக்கள் இன்னைக்கு சமுதாய மக்கள்ல பெரும் செல்வந்தராக இருந்தவர் டாடா பிர்லா.
இன்று வரைக்கும் டாடா கம்பெனியுடைய அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியை, இந்தியாவுடைய பட்ஜெட்டை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வருமானம் இருக்கிறது. இன்றைக்கு கூட அவ்வளவு வளர்ச்சி பெற்ற டாடா பிர்லா வாழக்கூடிய காலத்தில் காந்தி சொல்கிறார், டாடா பிர்லா கூட இந்த தொகை எனக்கு தரவில்லை, நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி உமர் சுபகானி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சு ஆலை நடத்திய ஒருவர் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். 1 கோடி ரூபாய் இந்த காலத்தில், இன்னைக்கு நம்ம கையில் 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அதுக்கு பல 100 கோடி ரூபாய்க்கு சமம். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும், இந்த சமுதாயம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்திற்காக வாரி வாரி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். காந்தியுடைய எல்லா போராட்டத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கள்ளுக்கடை மறியல் நடத்திட்டோம், ஒத்துழையாமை இயக்கம் நடத்திட்டோம், அதற்காக வழக்கு வாங்கியவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள், சிறை சென்றவர்கள் எல்லாருடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பார். அதனால்தான் குஷ்வந்த் சிங் இல்லஸ்ட்ரேட் வீக்கிலுடைய ஆசிரியர் சொல்றாரு, சதவிகிதத்தை விட முஸ்லிம்கள் அதிகமாக இந்த நாட்டிற்காக உழைத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் இன்னைக்கு நமக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறோன்றது ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தினது சுபாஷ் சந்திர போஸ் நடத்தினாங்கல்ல, இதற்கும் பொருளாதாரம் கொடுத்து அது அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். அவர் 5 தளபதிகளை வைத்திருந்தார், 5 பேர் முஸ்லிம்கள். முன்னாடி நின்ற தளபதியாக இருந்தவர் ஷாநவாஸ் கான், அவரும் முஸ்லீம். படையை வலுப்படுத்தினதும் முஸ்லிம்கள் தான், பொருளாதாரம் கொடுத்ததும் முஸ்லிம்கள் தான். பெரிய அளவுக்கு ஒரு இராணுவத்தை அமைக்கிறார். இந்த இந்தியாவில் இருந்த வெள்ளையர்களுக்கு எதிரான ஒரு இராணுவம். அந்த காலத்தில் பீரங்கியை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில இந்தியாவுக்கு இராணுவம் அமைப்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லா இடங்களுக்கும் சென்று பொருளாதாரம் திரட்டினார். அதிகமாக வாரி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். வள்ளல் அபிப் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில் 7 Hills பகுதி 7 கிணறு, அங்கே அமீர் அம்சா என்று சொல்லி சமீபத்தில் இறந்து போனவர், அவருடைய பேட்டியெல்லாம் கூட நியூஸ் 7ல் தொகுத்து போட்டிருந்தாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய அந்த பேட்டி வந்துருந்துச்சு நியூஸ் 7ல். அவர் சுதந்திர போராட்ட நேரங்களில் களத்தில் இருந்தவர், பெரிய வைர வியாபாரி. சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த மாலையை ஒன்றை லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து ஏலம் எடுக்கிறார். வாடி போகக்கூடிய மாலையை ஏலம் எடுத்து அவருக்கு பொருளாதார உதவி செய்து அவரோடு பக்கபலமாக இருந்து பிரச்சார களத்தில் இருந்தவர் அமீர் அம்சா, பெரிய வைர வியாபாரி. நியூஸ் 7க்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தாங்க. தேசத்திற்காக வாரி வாரி கொடுத்து விட்டு கடைசி அவருடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஏழ்மையான நிலையில் அவர்கள் மரணிச்ச ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி எந்த பக்கம் நீங்க திரும்பினாலும் முஸ்லீம்கள் இல்லாமல் இந்தியாவுடைய சுதந்திர வரலாறு கப்பல் மிக சிறப்பாக பேசப்படுகிறார். ஆனால் அவர் அந்த சுதேசி கம்பெனி ஆரம்பிக்கின்ற போது அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் யார் தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்துக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக நம்ம ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட சுதேசி நிறுவனத்துடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் ஒரு முஸ்லீம், பக்கீர் முகமது என்று சொல்லக்கூடியவங்க தான் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. அதில் ஒரு போஸ்டில் இருந்தவர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவர் மக்களால் அறியப்பட்டவர், மக்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணதுனால அவர் பேர் வெளியே தெரிகிறதே தவிர அந்த கப்பலுக்கு காரணமாக இருந்தவருடைய பேர் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கப்பல் வாங்கிறதுக்காக வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. பாரதியார் ஒரு பத்திரிகை ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையில் ஒரு அறிவிப்பு செய்கிறார். இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில் இந்த மாதிரி நம்ம கப்பல் வாங்கணும், அதுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்ற போது உதவி செய்தாங்க. எவ்வளோ தெரியுமா மொத்தமாக வசூலாச்சு? அப்போல்லாம் 1/4 அணா, 1/2 அணா, 1 அணா, 2 அணா, 5 பைசா, 10 பைசா, இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் வசூல் பண்ணி இருக்கிறாங்க. மொத்தம் சேர்த்து 715 ரூபாய் 13 அணா. இந்தியா முழுக்க அவங்களால வசூல் செய்த தொகை, ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக திரட்டின தொகை 715 ரூபாய். 2 லட்சம் ரூபாய் அதனுடைய செயலாளராக இருந்த பக்கீர் முகமது ராவுத்தர் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்துத்தான் கப்பல் வாங்கினார்கள். இந்த சுதந்திர போராட்டத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் களத்தில் இருந்தவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளையை கைது செய்து விட்டார்கள். கைது செய்து விட்டு அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, செக்கில் இருக்கிறார். இந்த நேரத்தில் வெளியே அவரை விடுதலை செய்ய சொல்லி ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெள்ளக்காரன் துப்பாக்கி சூடு நடத்தினான். துப்பாக்கி சூடு நடத்தும் போது அதில் கொல்லப்பட்டவர் முகமது யாசின். சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று கேட்டால் எல்லா பக்கத்திலுமே முஸ்லீம்களுடைய பெயர்கள் தான் இருக்கிறது. ஆனால் ஃப்ரீடம் ஃபைட்டர் யாருன்னு கேட்டால் முஸ்லீம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் கூட ஒரு திப்பு சுல்தானையோ, ஒரு ஐதர் அலியோ, ஒரு பக்கீர் முகமதையோ நம்ம எங்கேயுமே சொல்றதே கிடையாது. பொருளாதாரம் கொடுத்துருக்குறாங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, வழக்கை சந்திச்சிருக்கிறாங்க, உயிரை கொடுத்துருக்குறாங்க.
எல்லாம் செய்துவிட்டும் கூட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மை அந்நியர்கள் என்று சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று இருக்கிறது. அப்போ நம்ம ஒன்று விளங்கிக்கணும், இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள், இந்த நாட்டை அந்நியரிடமிருந்து பாதுகாத்தது இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள். இந்த நாட்டில் முழு உரிமை படைத்தவர்கள் யாரு? எல்லாமே நம்ம தான் பண்ணோம்ல. முதல்ல தியாகம் பண்ணோம், அர்ப்பணிச்சோம், உருவாக்கணும், திரட்டணும், எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நம்ம தான் இருக்கும்போது இந்தியாவில் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்கு என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தேசத்தில் முஸ்லீம்களுடைய நிலை ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கு. எல்லா உரிமைகளையும், முஸ்லீம்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை ஆளக்கூடிய அரசு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உணவு, உடை, இருப்பிடம், 3 விஷயத்திலுமே கையில் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இன்றைக்கு மாட்டிறைச்சி என்பது உணவுடைய உரிமை. நம்ம முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமில்லை, இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார்கள். ஆனால் அதை காரணம் காட்டி முஸ்லீம்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடை என்று எடுத்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிகிறாங்க. ஹிஜாப் அணிஞ்சு ஸ்கூலுக்கு வராங்களா, ஸ்கார்ப் போடுறாங்கல்ல. இது என்ன சொல்லி ஸ்கார்ப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க? மத அடையாளத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் ஸ்கார்ப் போடாமல் வாங்கன்றாங்க. நம்ம படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மத அடையாளங்களை மற்றவர்கள் வெளிப்படுத்துகிறார்களா இல்லையா? திருநீர் வச்சுக்கிட்டு வராங்களா? மத அடையாளம் தானே. மாலை போட்டுக்கிட்டு வராங்களா? மத அடையாளம். சிலுவை போட்டுக்கிட்டு வராங்களா? இது என்ன? மத அடையாளம். தாலி கட்டிக்கிட்டு வராங்களா? டீச்சர்ஸ், மத அடையாளம். மன்மோகன் சிங் என்று சொல்லி இந்தியாவில் ஒரு பிரதமர் தலையில் என்ன கட்டியிருப்பாரு? தலப்பா. இது யாருடைய அடையாளம்? சீக்கியர்களுடைய, சிங்குகளுடைய அடையாளம். அப்போ இந்த இந்தியாவில் எல்லோரும் மத அடையாளத்தை ஃபாலோ பண்றாங்க, பின்பற்றுகிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் மத அடையாளத்தை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் இது! எல்லோருக்கும் ஒரு சட்டம். இந்தியா என்பது மத சார்பற்ற ஒரு நாடு. இது ஏதாவது ஒரு மதத்துக்கான நாடா? கிறிஸ்துவ நாடா இந்தியா? இந்தியா இந்துக்களுக்கான நாடா? இந்தியா முஸ்லீம் நாடா? இந்தியாவில் எல்லாருமே இருக்கிற மாதிரி முஸ்லீம்களும், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. ஆனால் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு மட்டும் நீ ஹிஜாப் அணிந்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வராத, கல்லூரிக்கு வராத, வேலைக்கு வராத என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம இங்கே பார்க்கணும். இது இல்லாமல் வீடுகளை இடிக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய வீடுகளை மட்டும் குறிவைத்து இடிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? வீடு இடித்ததுக்கு ஒரு சில காரணம்லாம் சொல்கிறேன், கேளுங்களேன். அஃப்ரீன் ஃபாத்திமான்ற ஒரு பொண்ணு சிஏஏ என்ற ஒரு போராட்டத்துக்காக களத்துக்கு வராங்க. இந்தியாவில் முஸ்லீம்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் செய்த ஒரு நிகழ்வு என்று சொன்னால், இந்திய பாராளுமன்றத்தில் சிஏஏ குறித்து இயற்றப்பட்ட சட்டத்தின் காரணமாக. என்ன சட்டம் என்று சொன்னால், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து வெளியேறக்கூடியவர்களில் இந்துக்களோ, கிறிஸ்துவர்களோ, சீக்கியர்களோ, பௌத்தர்களோ, சமணர்களோ இருந்தால் இந்த தேசத்திற்குள்ளே நாங்கள் அனுமதி தருவோம், யார் முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் என்று சொல்லி ஒரு மதசார்பற்ற நாட்டில் ஒரு சட்டத்தை அரங்கேற்றினார்கள். அந்த சட்டத்துக்கு பேர் தான் என்ன? சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய குடியுரிமை சம்பந்தமான ஒரு சட்டம். இதுக்கு பின்னாலே என்பிஆர்னு ஒன்று இருக்கு, இதுக்கு பின்னாலே என்ஆர்சின்னு ஒன்று இருக்கு. இந்த என்பிஆரும் என்ஆர்சியும் இஸ்லாமியருடைய குடியுரிமை பறிக்கக்கூடியது என்று பல ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் நம்ம பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்கு சிஏஏனா என்னன்னே தெரியல. இந்தியர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான திட்டம் வகுத்து, அதற்காக சட்டம் வகுத்து அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சிஏஏனா என்னன்னே தெரியலன்னா, நம்ம என்பிஆரை பற்றி, என்ஆர்சியை பற்றி நமக்கு எப்போ தெரியும்? இந்த சமூகத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதை கூட அறியாமல் வாழக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இங்கே படிங்க, நல்ல அதிகாரத்துக்கு வாங்க, நல்ல ஒரு நிலைக்கு வாங்க, இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சின்ன கடமையாவது நிறைவேற்றுங்க. உமர் காலித் சிஏஏ நேரத்தில் கைது செய்யப்பட்ட மாணவருடைய அமைப்புடைய தலைவர், JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில், அதனுடைய மாணவராக இருந்து அங்கே மாணவர்களுடைய தலைவராக மாறி பிரச்சாரம் செய்து, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த நாட்டில், இந்த தேசத்தில் நடக்கிற அநியாயத்தை எல்லாம் அந்த மாணவர்களிடத்தில் சொன்ன ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகளாக இதுவரைக்கும் சிறையில் இருக்கிறார். இதுவரைக்கும் அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கல. 5 ஆண்டுகளாக என்ன குற்றம் செய்தார் என்று கூட இதுவரைக்கும் விசாரிக்கப்படாமல் 5 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருக்கிறார். இவருக்கு பிரகாஷ்ராஜ் குரல் கொடுக்கிறார். இஸ்லாமிய இளைஞர்கள் நமக்கு தெரியலன்னா என்ன சொல்றது? அவர் அந்த பகுதிகளுக்கு போகின்ற போது உமர் அவங்க வீட்டுக்கு போறாரு, அவருடைய தந்தையை சந்திக்கிறார். அவர் சிறைச்சாலையில் இருப்பதற்காக நாங்கள் ஆறுதல் சொன்னோம், நான் அவருக்கு ஆறுதல் சொன்னது போக அவருடைய தந்தை எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 5 ஆண்டுகளாக சிறையில் இருந்த போது கூட அந்த குடும்பத்தார் இதுவரைக்கும் துவண்டு விடாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்காக.
இந்த தேசத்திற்காக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனும் என்ன செய்ய வேண்டுமோ அதை முன்னின்று நடத்தி அந்த இஸ்லாமியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரே காரணத்திற்காக எத்தனையோ தடவை முயற்சி பண்றாங்க, இன்னும் வரல. ஒரு நாள் நிச்சயமாக அவன் வெளியே வருவான். வெளியே வந்து மீண்டும் இந்த சமூகத்திற்கு குரல் கொடுப்பான் என்று அவருடைய தந்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரகாஷ்ராஜ் சொன்னாரா, நீங்க இங்க வேணாங்க, தென் மாநிலங்களுக்கு வந்துருங்க, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல வந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க அங்க வந்துருங்க போது அவர் தந்தை சொல்லி இருக்கிறார். அங்க எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இங்கே நான் இந்த இளைஞர்களுக்கு இந்த சமூகத்திற்கு என்னுடைய மகன் ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அதனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம். அவன் வெளியே வந்தாலும் இந்த சமூகத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருப்போம் என்று சொல்கிறார். ஜெயிலுக்கு போக வேணாம், சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதையாவது நம்ம நேரத்தை ஒதுக்கி படிக்கணுமா இல்லையா, தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சமுதாயத்தில் இந்த இந்தியாவில் முஸ்லீம்கள்னா யாரு, முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன, முஸ்லீம்களுக்கு என்ன செய்யறோம், முஸ்லீம்களை ஏன் அடிக்கிறான், முஸ்லீம்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம நாளைக்கு ஒரு அதிகாரத்தில் போய் இருந்தா நாம என்ன பிரச்சனையை சந்திப்போம், இதையெல்லாம் ஒரு நேரத்தில் நம்ம யோசிக்கணுமா கூடாதா? இப்ப எல்லா விஷயத்திலும் இன்று கை வைத்து நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வழிபாட்டு உரிமையில கை வைக்கிறாங்க. பாபர் மசூதியை இடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கேன்வாபிக்கு வராங்க, அதுக்கப்புறம் ஷாஹி ஈத்கா மஸ்ஜிதுக்கு வராங்க. இந்த மாதிரி நாங்கள் 36,000 பள்ளிகளை குறிவைத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த பக்கம் திட்டம் தீட்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன நடக்குது என்பது தெரியாமல் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். தேசத்தில் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், இவ்வளவு பிரச்சனை எல்லாமே இருக்குங்க. நம்ம என்ன செய்யறது? அப்போ முதல்ல நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, சில பேருடைய புத்தகத்தை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 5 சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்டை கையில் வச்சிருக்கிறோம். இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ சப்ஜெக்டை ஒரு வருஷத்தில் படிக்கக்கூடிய நம்ம ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ நம்ம படித்தோம் என்று சொன்னால் சமூகம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த அறிவு நமக்கு வளரும். அப்போ முதல்ல நமக்கு தேவை என்ன நடக்கிறது, என்ன விஷயம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நாலேஜ் வேணும். இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த ChatGPT, ஜெமினி, குரோக்கு, இந்த மாதிரியான நிறைய வலைதளங்கள் நமக்கு பயனுள்ளதாக மாறி இருக்கு. இப்போ நான் கேட்ட எல்லா கேள்விகளையும் நீங்கள் அமர்ந்து கொண்டு ஒவ்வொன்றையும் அதுக்கிட்ட கேட்டு இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்ததுன்னு கேட்க கேட்க பதில் சொல்லி, தேவைன்னா டெக்ஸ்ட்டு, தேவைன்னா ஆதாரம், எந்த புத்தகம், யார் எழுதுனது, யார் சொன்னது, எல்லா விஷயங்களையும் ஒரு நாளில் நம்ம அமர்ந்து கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய காலத்துக்கு வந்துட்டோம். இதையெல்லாம் நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புத்தகத்தை வாங்கணும். ஒவ்வொருத்தருடைய அந்த விஷயங்களை நம்ம போய் தேடணும், படிக்கணும். ரொம்ப சிரமமான நிலைகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் கடந்து இன்று ரொம்ப ஈஸியாக அறிவை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து விட்டோம். ஆனால் இப்பொழுது கூட அதை பற்றிய நாலேஜ் இல்லை, அதை தேடணும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை என்று சொன்னால் அது இன்னும் 1000 வளர்ச்சிகளை கண்டால் கூட நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இஸ்லாமிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டு நடப்புகளையும் நம்முடைய நிலையையும் ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம அப்டேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது நாம் செய்ய வேண்டிய மனிதநேய பணிகள். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையிலே இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தொடர்ச்சி அதை தான் செய்கிறோம். உங்கள் வயசில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் டிஷர்ட் போட்டு நிற்க வச்சிருக்கிறோம், பார்க்குறீங்க. நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், கடந்த காலங்கள் அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு படம் எடுக்கிறான், சினிமா படம் எப்படி எடுக்கிறான்னா முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரித்து படம் எடுக்கிறான். இது சமீபத்தில் வந்த படம்லாம் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், ஹைதராபாத் நிஜாமை வந்து பெரிய கொடுங்கோலனாக்கி மதம் மாறவில்லை என்பதற்காக கொலை செய்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் படத்தில் இன்னைக்கு கொண்டு வரான். காந்தியை சுட்ட கோட்சேவை இன்று நல்லவன் மாதிரி மாற்றி படம் எடுக்கிறான். அது மனசில் அப்படியே போய் அமரும், மக்கள் மைண்ட் அது மாற்றும். நாளைக்கு முஸ்லீம்கள் என்று சொன்னால் இவங்க வந்து தேச விரோதிகள், இவன்லாம் கொடுங்கோலன், இவன் பயங்கரவாதி என்ற நிலைக்கு அவன் வருவான். இப்போ அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வேலை என்று சொன்னால் நம்ம செய்யக்கூடிய சமூக பணிகள் தான். நம்ம சென்னையில் வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டோம். அப்போ சொல்லும்போது அந்த மக்கள் சொன்னார்கள், இன்னைக்கு பாபர் மசூதி இடித்தாங்க, அப்போ நாங்கள் கம்முன்னு இருந்தோம், இனி ஒரு மசூதியை கூட நாங்கள் இடிக்க விட மாட்டோம் என்று இந்து மக்கள் சொன்னார்கள். பாய்மார்கள் எங்களுடைய தாய்மார்கள், அவர்கள் தான் எங்களுக்கு உணவு கொடுத்தார்கள், அவர்கள் தான் எங்களுக்கு பால் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க தான் எங்கள் பிள்ளைகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்தார்கள். பாய்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தாய்மார்கள் என்று இந்து சகோதர சகோதரிகள் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் செய்த சமூக பணிகள். ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் இளைஞர்களாக இருக்கிறோம். ஒரு வருஷத்தில் 2 முறை ரத்த தானம் செய்யுங்க. முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம இந்த ரத்தம் நம்ம போய் கொடுக்குறோன்னா ஏதோ ரொம்ப இழப்பா பாய் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரத்தம் கொடுப்பது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம கொடுக்கக்கூடிய ரத்தம் 48 ஹவர்ஸில் புது ரத்தமாக நம்முடைய உடலுக்கு மீண்டும் கிடைத்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஒரு பெரிய அற்புதமாக வெளியில் எந்த மிஷினாலும்
தயாரிக்க முடியாத ஒன்றை நம்ம உடலுக்குள்ளே தயாரிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு மனிதன் இரத்த தானம் செய்யலாம். நீங்க ஒரு அச்சமாக இருந்தது என்று சொன்னால் ஆண்டுக்கு 2 முறை தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்க ரத்தம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக கடந்த 15 ஆண்டுகளாக இரத்த தான சேவையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முதலிடம் வகிக்கக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தெரு தெருவாக போய் பிரச்சாரம் செய்து மக்களை வந்து நம்ம இரத்த தானம் செய்ய சொல்லி ஆர்வப்படுத்தும். மருத்துவ முகாம் நடத்துறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, கல்வி உதவி முகாம்கள் நடத்துறது. உங்களை மாதிரியான மாணவர்களை அடுத்த லெவலுக்கு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், தேர்வில் ஜெயிக்கிறது எப்படின்றதெல்லாம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் ஆசிரியர்களாக வந்து நீங்கள் ஒரு செஷன்ஸ் எடுத்து இந்த பாடத்தை படிக்கலாம், இதை படித்தா இந்த முன்னேற்றம் அடையலாம், இஸ்லாமிய சமூக மக்கள் கல்வி விழிப்புணர்வு பெறலை என்ன பண்ணணும், அதுக்கு பவர் பாயிண்ட் ஷோ நான் ரெடி பண்ணி தரேன், அதுக்கு தேவையான தகவல்களை நான் திரட்டி தரேன், அதற்கு தேவையான அரசு ஆவணங்களை நான் கொண்டு வரேன்னு நம்மால் இயன்ற உதவிகளை எல்லாம் நாம் சமூகத்திற்கு செய்கின்ற போது இந்த சமூகம் அதனால் பயனடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இது முதல் விஷயம், சமூக பணிகளை செய்யணும். அடுத்தது அடிக்கிறான், உதைக்கிறான், குத்துறான், கொலை பண்ணுறான், உயிரோட மக்களை கொளுத்துறான், கலவரம் பண்ணுறான். இதுக்கு என்ன செய்யலாம்? அவனை மாதிரி அடிப்போம், அவனை மாதிரி வெட்டுவோம், அப்படி போகலாமா? உங்களை அழைத்து உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களை சொல்லி உங்களை வன்முறையாளர்களாக ஆக்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த ஜமாத்தை பொறுத்தவரை இந்த இளைஞர்கள் பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும். இந்த சமூகத்திற்கு சமூக பணி ஆற்றக்கூடிய இளைஞர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். அதிகார வர்க்கத்தில் இவர்கள் வந்து இருக்க வேண்டும். ஜனநாயக ரீதியான போராட்டங்களில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். வன்முறை எந்த காலத்திலும் தீர்வாகவே ஆகாது. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சில நேரங்களில் மக்களுக்கு இந்த மாதிரியான உணர்ச்சிகளை தூண்டி வன்முறையின்பால் மக்களை அழைத்து சென்று விடுவார்கள். இன்னும் வளர்ந்த பிறகு நீங்கள் இன்னும் இளைஞராக இருக்கக்கூடிய நிலையிலேயே கூட உங்களிடத்தில் இது போன்ற இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ரொம்ப துன்பகரமாக இருக்கிறது. கண் முன்னால் பெண்களை கற்பழிக்கிறார்கள், சீரழிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள் என்று அப்படியே பேசி உங்களை வன்முறையின்பால் அழைத்தால் கூட நீங்கள் அதற்கு சம்மதிக்க கூட. வன்முறை என்பது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தீர்வே ஆகாது. இதை முதல்ல இளைஞர்களாக இருக்கக்கூடிய நம்ம விளங்கணும். ஏன்னா முதல் டார்கெட்டே எல்லாருமே இளைஞர்களை தான் குறிவைப்பான். ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அமைப்பு முஸ்லீம்களுடைய பெயரில் வந்து அவன் தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி இந்தியாவில் ஆள் பிடிக்கிறான். அப்படி பிடிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இனி என்ஐஏ கைது செய்து அவர்களை சிறைக்கு கொண்டு செல்கிறார்கள். வன்முறை என்பது எந்த காலத்திலும் தீர்வே ஆகாது. இதை உங்க உள்ளத்தில் ஆழமா வச்சுக்கிங்க. எப்பவுமே வன்முறையை தேர்ந்தெடுக்கவே கூடாது. தேர்ந்தெடுத்த வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தோத்து போயிருக்கான். அவன் ஜெயிச்சா கூட வன்முறை இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எல்லாருமே தோத்துட்டான். உதாரணத்துக்கு சொன்னால் மாவோயிஸ்ட் இந்தியாவில் தீவிரவாத அமைப்பு தோத்து போயிருக்கிறார்கள், அவங்களால ஜெயிக்க முடியல. விடுதலை புலிகள் என்பவர்கள் தீவிரவாத அமைப்பு, அவர்களால் ஜெயிக்க முடியல. நம்ம வாழக்கூடிய தமிழகத்தில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் பேரில் ஒரு தீவிரவாத அமைப்பு கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்டது, அவங்க ஜெயிக்கல. இப்படி வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தீவிரவாதத்தை கையில் எடுத்தவர்கள்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். அதிகாரத்தை கையில் எடுக்கும். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதில் அடுத்த முக்கியமான விஷயம் கல்வியில கவனம் செலுத்தும். ஏற்கனவே படிக்க தான் செய்கிறோம். ஆரம்ப காலம் மாதிரிலாம் கிடையாது. ராஜேந்திர சச்சார் சொல்லக்கூடிய காலத்தில் அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து இருந்த நிலையெல்லாம் மாறி இன்று இஸ்லாமியர்கள் படிக்கிறார்கள். வட மாநிலங்களில் உள்ள முஸ்லீம்கள் கூட இன்று கல்வியில முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்குது. இந்த கல்வி என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப ஆர்வமாக போகணும். ஏதோ ஒரு எரிச்சலை, என்னடா இது இப்படி அனுப்புகிறாங்களே பெற்றோர்கள், இப்படி இருக்கிறோம் என்ற நிலை இல்லாமல் ஒரு அதிகாரத்தில் நாம் போய் அமர வேண்டும். இந்த சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள நிலையை போய் நாம் சந்திக்க வேண்டும் என்று கல்வியிலே ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்வியில் ஆர்வம் வந்துருச்சுருவீங்களேங்க, கல்வி இருந்துச்சுன்னா அந்த நாட்டை எவனுமே அசைக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா பக்கத்தில் கியூபான்னு ஒரு நாடு இருக்கு. கியூபா வந்து தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு உரிமையை கொடுத்து கல்விக்கு ரொம்ப அதிகமான முன்னெடுப்புகளை செய்தார்கள். எங்கே இருக்கிற அமெரிக்கா ஈரானில் வந்து குண்டு போட்டு போகிறான். என்ன காரணம்? அங்கே அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறான். கியூபாவில் போய் அவனால் கை வைக்க முடியுமா? பக்கத்தில் நாடு, சின்ன ஒரு கோடுக்குள்ள அளவுக்கு உள்ள ஒரு சின்ன நாடு. அமெரிக்கா வந்து இந்தியா அந்த உலக வரைபடத்தில் அவ்வளோ பெருசாக இருக்கிறான். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நாட்டாமல் பண்ணுறான். கியூபாவில் போய் அவனால் கை வைக்க முடியல. காரணம் என்னவென்று சொன்னால் கியூபாவில் உள்ளவர்கள் கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. கொரோனா வந்தப்போ உலகமே திக்கி திணறி நிற்கிது. கொரோனா எப்படிப்பட்டது, வைரஸ் என்ன பண்ணும், எப்படி பரவும், என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியாத நேரத்தில் கியூபாவில் உள்ள மருத்துவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், எந்த நாட்டிற்கு எங்களுடைய தேவை என்று சொன்னாலும் அலையுங்கள், நாங்கள் வர தயாராக இருக்கிறோம்.
அவன் அந்த அளவுக்கு கல்வியை கற்றிருக்கிறான், ஆயுதங்களுடைய தயாரிப்பில் முன்னேறி விட்டான். அவனை எல்லாம் அமெரிக்கா இன்னைக்கு நெருங்கக்கூட முடியாது என்பதற்கான அடிப்படை காரணம் கல்வி தான். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் இந்துக்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? 4 வர்ணங்கள் அவங்களுக்கு மத்தியில். தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன். காலில் பிறந்தவன் என்று சொல்லக்கூடிய சூத்திரன் என்று அவர்களாக சொல்லி வைத்திருந்தவர்களை 2000 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். 2000 வருஷம் தோலில் தொண்டு போட்டு ஊருக்குள்ளே நடக்கக்கூடாது. ஒரு தெருவுக்குள்ளே அவன் நுழையும் போது காலில் செருப்பு இருக்கக்கூடாது. 2 பேர் ஒரு இடத்துல போய் தண்ணி குடிக்கிறார்கள் என்று சொன்னால் 2 பேருக்கு வேறு வேறு குவளை. டீ கடையிலேயே அவர்களுக்கென்று தனி குவளை முறைகள் இருந்த வரலாறுகள் தமிழகத்தில் இருக்கிறது. 2000 ஆண்டுகள் அவர்களை அடிமையாக இந்த தேசத்தில் வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கையில் எடுத்த ஆயுதம் கல்வி. இந்த கல்வியை அவர்கள் கையில் எடுத்தார்கள், கற்றார்கள், படித்தார்கள், அதிகார வர்க்கத்தில் வந்து அமர்ந்தார்கள். IASகளாக, IPSகளாக, கலெக்டர்களாக, மாவட்ட ஆட்சியர்களாக, தாசில்தார்களாக அவர்கள் வளர்ந்ததுடைய விளைவு இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தலித் என்று சொன்னால் அவன் வெட்கப்படக்கூடிய நிலையில இல்லை, மாறிட்டான். இன்னைக்கு கலெக்டர் ஆயிட்டாங்க, நீதிபதி ஆயிட்டாங்க. இன்னைக்கு பெரும் பெரும் பதவிகளில் வந்து அமர்ந்து கொண்டு தங்களுடைய நிலையை சொல்லக்கூடிய அளவுக்கான நிலையில வந்துட்டாங்க. கல்வியை நம்ம கையில் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தது முக்கியமானது அதிகாரம். 5 வருஷமா ஒருத்தர் சிறையில் இருக்கிறாரு, அவரால் ஜாமீன் வாங்கி வெளியே வர முடியாத நிலையில் இருக்கிறாரு. ஆனால் மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்ணுறான், வெளியே இருக்கிறான். பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க கண்ணு முன்னால் அந்த 3 வயசு குழந்தைய தூக்கி பாறையில் அடித்து அந்த அம்மாவை கற்பழித்து, அந்த கூட இருந்த பெண்களை எல்லாம் கற்பழித்து, அவங்க உறவுக்காரங்களையெல்லாம் கொலை பண்ணி பெரிய கலவரம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனை குஜராத் அரசு கையெழுத்து போட்டு வெளியே சொல்லி கொண்டு வராங்க. இங்கே அதிகாரம் நம்ம கையில் இல்லை என்று சொன்னால், நீதிமன்றத்திலேயோ நீதிபதிகளாகவோ வழக்கறிஞர்களாகவோ இந்த சமுதாய மக்கள் இல்லை என்று சொன்னால் யார் காப்பாற்றுவா? சித்திக் காப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், பெரிய பொறுப்பில் உள்ளவர், 2 வருஷமா உள்ள இருந்தார். வெளியே வர்றதுக்கான வழியே தெரியல அவருக்கு. என்ன தப்பு செஞ்சார் தெரியுமா? அத்ராஸ் என்ற பகுதியில் போய் நோட்டீஸை கொடுத்தார். 2 வருஷம் உள்ள வச்சுட்டான். பெரிய கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெளியே வரார். இங்கே நம்ம இந்த பக்கம் எடுத்து பார்க்குறோம், பாபர் மசூதி இடிக்கிறாங்க. ஒரு 450 ஆண்டு கால வரலாற்று சின்னம் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிபதிகள் எழுதுகிறார்கள், இடித்தது தவறு, அது முஸ்லீம்களுடைய இதுதான், இது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு இன்னொரு பகுதியில் 5 ஏக்கர் நிலம் தரப்படும், அங்கே நீங்கள் பாபர் மசூதியை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தீர்ப்பு எழுதப்படுகிறது. அதிகாரன்றது எவ்வளோ முக்கியமான ஒன்று. ஒரு IAS ஆக, ஒரு IPS ஆக, ஒரு நீதிமான்களாக இந்த சமூகத்தில் உள்ள நம்ம யாருமே வர ஆசைப்படலைன்னா இந்த சமூகத்திற்காக எதையாவது செய்ய வேண்டும். எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போய் சம்பாதிக்க தான் போகிறோம். இதில் யார் நம்ம படித்து பெரிய பட்டதாரியாக போகிறோம், யார் கடை வைக்க போகிறோம், யார் வியாபாரம் பண்ண போகிறோம், யார் IT கம்பெனிக்கு போகிறோம், யார் இன்ஜினியராக போகிறோம், யார் டாக்டராக போகிறோம், யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு கோல் இல்லை, ஒரு இலக்கு இல்லை, ஒரு பயணம் இல்லை, இந்த சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை இல்லை என்று சொன்னால், அதாவது தீர்வுன்னு எடுத்துன்னு வைங்களேன். இந்தியாவில் அடிக்கிறாங்க, சரி நான் கனடாக்கோ UKக்கோ ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி நான் அங்கே போயிடுறேன், நான் தப்பிச்சு போயிடுவேன்றது இல்லை தீர்வு. உலகத்தில் தான் அது தீர்வு. நாளைக்கு மறுமையிலவே அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்ன பதில் சொல்லுவோம்? சமுதாயத்தில் மிகப்பெரிய இழப்புகளையும் மிகப்பெரிய இன்னல்களையும் இந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதற்கு களப்பணி ஆற்றக்கூடிய பொறுப்பு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது. இந்த களப்பணியில் இருக்கின்ற போது கஷ்டங்கள் ஏற்பட்டால், துன்பங்கள் ஏற்பட்டால் அதற்கு நிச்சயமாக மகத்தான கூலி வழங்கப்பட இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மறுமை என்ற நம்பிக்கையை சுமந்திருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இதில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால், இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கவில்லை என்று சொன்னால் யார் சிந்திப்பார்கள்? நீங்கள் அடுத்த தலைமுறை, அடுத்த ஜென்ரேஷன் நம்ம தானேங்க. நம்மளே இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கலைன்னா இந்த சமூகத்திற்கு யார் சிந்திப்பா? யார் இதற்காக உழைப்பா? யார் இதற்காக பாடுபடுவா? யார் இதற்காக கஷ்டப்படுவா? நீ பெண்கள் களத்திற்கு வருகிறார்கள். அஃப்ரீன் பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த CAA போராட்டத்திற்காக களத்திற்கு வருகிறாள். அவளுடைய வீடு இடிக்கப்படுகிறது. அவரிடத்தில் கேட்கிறார்கள், உன்னுடைய வீடு இடிக்கப்பட்டு விட்டது, அடுத்து உன்னுடைய நிலை என்ன என்று சொன்னால், என்னுடைய ஜனநாயக போராட்டம் தொடரும். ஒரு பெண்மணி, ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுதுங்க, நான் அடுத்த என் ஜனநாயக போராட்டத்தை தொடரும், இது இல்லைன்னா நான் அடுத்த வழியை பார்ப்பேன், அடுத்த உதவி எனக்கு இருக்கிறது, அடுத்த நிலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கும். CAA என்றால் என்ன என்று தெரியாமல் நம்ம இருக்கிறோம். இந்த CAA போராட்டத்திற்காக ஒரு வயதான பெண் மூதாட்டி அந்த களத்தில் வந்து அமர்ந்து, டெல்லியிலே அந்த பெண்மணிக்கு பிறகு பலர் அந்த களத்திற்கு வந்து அந்த களத்தை கலைக்க முடியாமல் பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் கதி கலங்கி போனார்கள். அமித்ஷா அலர்னர், நீங்கள் அங்கேருந்து போயிருங்க, அங்கேருந்து எழுந்துச்சுங்க, அங்கேருந்து கலைஞ்சிருங்க. ஷாஹீன் பாக் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நடந்த இந்த ஜனநாயக போராட்டம் பெரிய தலைவலியாக மாறி இருந்தது.
அப்போ இந்த பெண்கள் எல்லாம் களத்திற்கு வருகிறார்கள். இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் அதை பற்றியான எண்ணங்கள் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன விதை போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. உங்கள் உள்ளத்தில் நாளைக்கு நாம் மரணித்து விட்ட பிறகு நிச்சயமாக நாம் மறுமையை சந்திக்கணும். அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது நான் உலகத்தில் வாழ்கின்ற போது ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தேன், முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்தேன் என்ற அந்த நிலையில் முஸ்லீம்களாக நாம் வாழணும், முஸ்லீம்களாக மரணிக்கணும். அந்த சிந்தனையை உங்களுடைய உள்ள கிடங்களை நம்ம தூண்டி விடுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த பேச்சு உங்கள்கிட்ட பேசப்படுது. எந்த நேரத்திலும் வன்முறையை கையில் எடுத்து விடாதீர்கள். நல்லா படிங்க, அதிகாரத்துக்கு வாங்க, சமுதாயத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை செய்யுங்க, களத்தில் இருங்க, சமூக பணிகளை செய்யுங்க, தாவா பணிகளை செய்யுங்க. எப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மரணத்தை தருவான் என்று தெரியாது. மரணத்தை சந்தித்து விட்ட பிறகு மறுமையிலே போய் அல்லாஹ்விடத்தில் நாம் நிற்கின்ற போது கை சேதப்பட்டவர்களாக நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய இந்த இஸ்லாமியுடைய இந்த நிலையை கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.